மீட்டர் மாத்திரம். இப்போ இந்த வைஷாலினி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இபி பிரச்சனைக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அது கிளாரிஃபிகேஷன் வீடியோவே கிடையாது, ஃபுல் மேனிபுலேஷன் வீடியோ. அதாவது போன வருஷம் நீங்க வந்து 2500 ரூபாய் 4000 ரூபாய் இந்த மாதிரி கரண்ட் பில் கட்டி இருந்திருக்கீங்க. ஆனா நடுவுல 37,000 ரூபாய் கட்டி இருந்திருக்கீங்க. காரணம் என்னன்னு கேட்டா மீட்டர்ல பிரச்சனைன்றீங்க. இப்போ மீட்டரை நீங்க சரி பண்ண உங்களுக்கு கரண்ட் பில் கரெக்டா வரும். இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இப்போ வர அமௌண்ட்டும் போன வருஷம் வர அமௌண்ட்டும் ஒண்ணுதான். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது உங்களோட யூசேஜை பொறுத்த வரைக்கும். சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இல்ல ப்ரோ எங்க வீட்லயும் கரண்ட் பில் கூட தான் வருதுன்ற மாதிரி சொல்லுங்க. கரண்ட் பில் எல்லாம் ஏத்தல, மேபி அந்த யூனிட் அந்த கனெக்ட் பண்ண வருவாங்களா அவங்க தப்பா கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்கள ஒழுங்கா வேலை வாங்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அந்த விஷயத்தை குற்றச்சாட்டா சொன்னீங்கன்னா வேலை. அதை விட்டுவிட்டு போன ஆட்சியோட இந்த ஆட்சியில கரண்ட் பில்ல ஏத்திட்டாங்கன்னு சொல்றது இட்ஸ் நாட் வேலிட். சரி இவ்வளவு தெளிவா பேசுறீங்களா, டான்ஜென்ட் கோல்ல இருந்து கால் பண்ணா ஏன் எடுக்கல, அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? மேபி அது ஃபேக்கா இருந்திருக்கும், அதனால நாங்க எடுக்கலன்ற மாதிரி சொல்றீங்க. இவ்வளவு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுற நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணீங்கன்றத போடுங்க. அப்ப தெரியும் 200 யூனிட் சாமானிய மக்களுக்காக பேசுனீங்களா இல்ல 200 ரூபாய் காசு வாங்கிட்டு பேசுனீங்களா.